நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோமில் நிறைய செட்டிங் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய செட்டிங் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்மளே பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கும். இருந்தாலுமே இந்த 2025க்கான செட்டிங்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த செட்டிங்கெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஒரு சேனலில் நான் ரிவ்யூ பண்ண போகிறேங்க. இவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரலை. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் வரலை. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுவாங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா காமனாக யூடியூப் எல்லாருக்குமே கொடுக்கும். அது பிரச்சனை கிடையாது. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டில் வேல்யூ இருக்கணும். இப்போ ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலே நீங்கள் சொல்லும்போது, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க. ஸோ நான் கோவிலுக்கு போகிறேன், அந்த கோவிலை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் அந்த வீடியோவை நான் பார்க்குறேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, அதில் எனக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது. ஸோ அதில் நான் அந்த வீடியோவுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்கள் வீடியோவில் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது இருக்கணும். ஸோ இப்போ இவங்க நிறைய மோட்டிவேஷனல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தேவையானது தான் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு ஏன் சப்ஸ்கிரைப் வரலன்னா, இவங்க லைக் பார்த்தீங்கன்னா மியூசிக் வச்சு போட்டிருக்காங்க. இப்போது இப்படி நம்ம தள்ளி பார்க்கும்போது, இப்போ இதை படிச்சுட்டு நம்ம அப்படியே தள்ளிடுவோம். ஒரு கான்வர்சேஷன் வேணும் ஆடியன்ஸ் கிட்ட. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வேணும். இப்போ இதை நீங்கள் போடுறீங்க இல்லையா, அட் யுவர் யங் ஏஜ் இட்ஸ் செல்ஃப் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஏர்ன் மணி அப்படின்னு போடுறீங்க இல்லையா, இதை நீங்கள் அழகாக உங்களுடைய மைல்டான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு பேக்கில் மியூசிக் கொடுங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் சப்ஸ்கிரைப் மீ, லைக் மீ, ஷேர் மீ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஆடியன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வராது. ஒவ்வொரு டைமும் சப்ஸ்கிரைப் அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் வரும். அது மட்டும் இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுக்குற சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதிகமான வியூஸ் போகணுன்னா நம்ம YT ஸ்டுடியோவிலையும் சில செட்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, க்ரோம் பேஜ்லேயும் சில செட்டிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே இந்த 2025க்கு நிறைய செட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகோவை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை. ஏன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு சிஸ்டருக்கு நான் செக் பண்ணதில் நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் சிஸ்டர் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. என்ன ரீசன் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் யூடியூப் சைடே ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த செட்டிங் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வியூஸ் போக நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகணும் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆக நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இது மட்டும் இல்லை, புதிய யூடியூபர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸட்ரா நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வெளியே வாங்க. க்ரோம் பேஜில் உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு போட்டுக்கிட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரியை சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தாங்க நிறைய செட்டிங்ஸ் மாறி வந்திருக்கு. இப்போது ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேக்கு டே யூடியூப் நியூவாக வேறு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் திரும்ப செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் டப்புடு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்காக ஒரு செட்டிங் வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சேனல் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே USD US டாலர் அப்படின்னு தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக் அப்படின்னு இருக்கா, இதை பற்றிலாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே இப்போ நியூ ஆடியன்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க மெம்பர்ஷிப்பில். ஸோ உங்களுக்காகவும் நான் திரும்ப சொல்கிறேன்.
பழைய ஆடியன்ஸும் பல செட்டிங் புதுசாக வந்திருக்கு, பார்த்துட்டு போங்க. இப்போது கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்சின்னு இருக்குது, இதில் இந்தியா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ், உங்கள் சேனலுடைய நேமை எப்படியெல்லாம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேமை நான் வந்து என் ஆடியன்ஸ் எப்படியெல்லாம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க, தப்பு தப்பா இல்லைனா வந்து கனி தமிழ் டெக் தமிழ் கனி அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். உங்கள் சேனல் என்னவோ அதை நீங்கள் போடுங்க. சேனல் நேம் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கணும், லென்த்தியாக இருந்தால் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப எளிமையான வேர்ட்ஸில் இருக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 500 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். நானே வந்து 276 வேர்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் இன்னும் டீப்பாக அழகாக உங்கள் சேனலை எப்படியெல்லாம் தேடுவாங்கன்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ. இது நியூவாக வந்திருக்குங்க. நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோவில் இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் இந்த தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது குழந்தைங்களுக்கான வீடியோவா இல்லை பெரியவங்களுக்கான வீடியோவா அப்படின்ட்டு உங்களை கேட்பாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் ஒன்று வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே செகண்ட் ஒன் தான் செட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல் ஹைலைட்ஸ் ஷேரிங், இப்போ இந்த ஆப்ஷன் புதுசாக வந்திருக்குங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது அனலிட்டிக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ஷேர் பண்ணும், அதிக வியூஸை ஷேர் பண்ணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மானிட்டைசேஷன் ஆகியிருந்தால் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்க்குன்னு இருக்கும், இல்லைனா இந்த ஆப்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு லாங் வீடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு போடுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன் மாதிரி பிரித்து கொடுக்கும். தேவைப்பட்டால் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஆட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு, இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னென்ன ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பு, இப்போ இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணிப்பாங்க, ஏஐ மாடலாக யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி, இதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இதுலேயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. என் பழைய வீடியோ விட இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாற்றங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்து உங்கள் சேனலை க்ரோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டுருப்பீங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணுறேன். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?